வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். குடமிளகாய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் இது முதல் வகை. இதுல கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை, குடமிளகாய் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க காரத்தை வந்து பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, தேவைக்கான அளவு உப்பு. இது வணக்கிக்கலாங்க. வணக்கி எப்படி ஆடுறதுன்னு பாத்துக்கலாம். இது ரெண்டாவது வகைங்க. தேங்காய் கொஞ்சம், காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், புளி, குடமிளகாய் இதெல்லாம் வச்சு பச்சையாவே அரைச்சுக்கிறது. அப்படியே டைரக்டா அரைச்சு தொட்டு சாப்பிட்றதுக்குங்க. ரெண்டும் எப்படி செய்யலாங்க பாத்துக்கலாம். வணக்கிக்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு கொஞ்சம் வணக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டாச்சு. இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், குடமிளகாய், கூட தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மல்லித்தழை, உப்பு போட்டு புளி போட்டு நல்லா பச்சை வாடை போற அளவு வணக்கியாச்சு. கொஞ்சமா புளி எடுத்துருக்கோம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இது சூடாறின வரைக்கும் மிக்சியில் அடிச்சுக்கலாங்க. இது சூடு ஆறட்டுங்க. அதுக்குள்ள இந்த சட்னிக்கு அரைச்சுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், குடமிளகாய், புளி, தேவைக்கான அளவு உப்பு போட்டு அரைச்சுக்கலாம். இதெல்லாம் வணக்க வேண்டியதில்லை, இப்படியே அரைச்சுக்கலாம். உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாங்க. இது ரெண்டாவது வகை சட்னி. எல்லாத்தையும் பச்சையா போட்டு அரைச்சிருக்கோம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இந்த சட்னி நல்லா டேஸ்டா இருக்குங்க. பனியாரம், தோசை, இட்லிக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆறிடுச்சு. நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. இந்த சட்னி நல்லா நைஸா அரைச்சாச்சு. பவுல்ல மாத்திட்டு கடுகு தாளிச்சு ஊத்தலாங்க. ரெண்டு இதுக்கும் கடுகு தாளிச்சு ஊத்துறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கங்க. எண்ணெய் காஞ்சுன்னா கடுகு, கருவேப்பிலை போட்டு ரெண்டுக்கும் தாளிச்சு விட்டுலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுலாங்க. பாருங்க, இது கொஞ்சம் வச்சுக்கலாம். குடமிளகாவில் கேப்சிகம்ல 2 விதமான சட்னி செஞ்சிருக்கோம். இந்த குடமிளகாய் சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.